என்ன வள்ளி, டிஃபன் ரெடியா? ரெடிங்க, வாங்க சாப்பிடலாம். பிள்ளைங்களை கூப்பிடுமா. சக்தி, நிலா, திலீபா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆமா, இளங்க எங்க? ஏதோ போன் வந்ததுன்னு அவசரமா கிளம்பி போயிருக்காங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான்? நாம பெரியவங்க, பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கூட பேச முடியாது. அவன் இருந்தாலாவது கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்குல்ல. சரிங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்கம்மா, வாமா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடலாம். வாமா நிலா, உட்காரு. அம்மா, நீங்க சாப்பிடலையா? இல்ல சக்தி, எப்பவுமே கடைசியா தான் நான் சாப்பிடுவேன். அப்படியே பழகிடுச்சு. சில நேரத்துல சாப்பிடாம கூட இருந்துருவாமா. ஆனா நான் விடுறதில்ல, உட்கார வச்சு குழந்தை மாதிரி ஊட்டி விட்டுருவேன். என்னங்க நீங்க இதெல்லாம் போய் குழந்தைங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஏவளி, நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு? ஆமா, நீ ஏதாவது ஸ்வீட் செஞ்சிருப்பல்ல, போய் எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரேங்க. சாப்பிடுங்க. என்ன கேரட் அல்வாவா? இவ்வளவா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு போய். போதுமா? ஏய், சாப்பிடுறா. சாப்பிடுப்பா. சாப்பிடு. சாப்பிடுமா. ஏமா சக்தி, நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பேசிட்டு வந்தியே, எப்பத்துல இருந்து வேலைக்கு வரதா சொல்லிட்டு வந்த? நீங்க தான் அக்கா ஹாஸ்பிட்டல் போவானான்னு சொன்னீங்களாப்பா? சொன்ன. அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். படிப்பு வேலை எல்லாம் அவங்க விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்பாவா இருந்தாலும் இதுல தலையிடக்கூடாதுன்னு நினைச்சமா. அதுக்கப்புறம் என் முடிவை மாத்திக்கிட்டேன். இனிமே என்ன படிக்கிறது, என்ன வேலை செய்யணுங்கிறது எல்லாமே உங்க இஷ்டம் தான். நான் குறுக்க வரவே மாட்டேன். சந்தோஷம் தானே? அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தீங்களாப்பா? இல்லம்மா, இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. நம்ம சக்திக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்துட்டேன். மாப்பிள்ள வேற யாரோ இல்ல, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பையன்தான். இளங்கோ. என்ன வள்ளி, என் செலக்ஷன் கரெக்ட் தானே? எங்க கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லார்கிட்டயும் கலந்து பேசாம இப்படி திடீர்னு முடிவு பண்ணக்கூடாது. இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? பிள்ளைங்க இல்லாத சமயத்துல இளங்கோ தான் நமக்கு ஆதரவா இருந்தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பெத்த புள்ள மாதிரி நம்ம பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டான். அவன் மட்டும் இல்லைன்னா நாம இன்னைக்கு இருந்திருப்போமான்னு தெரியல. நாம பெத்த பொண்ணை உனக்கு கொடுக்கறத விட வேற எந்த விதத்துல உனக்கு நன்றி கடன் செலுத்த முடியும்? இளங்கோ நமக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாதுதான். அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதும் நம்ம பொறுப்பு தான். ஆனா சக்திக்கு ஏற்கனவே லட்சுமி. நடந்து முடிஞ்ச கதையை பத்தி இனிமே எதுக்கு பேசுற? நம்ம சக்திக்கு இளங்கோவோட பொருத்தமான பையன் அமையவே முடியாது.
அவனுக்கும் சக்தி மேல ஏற்கனவே விருப்பம் இருக்கு. இதுல எந்த குழப்பமும் இல்லை வள்ளி. அவன் தான் மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா லக்ஷ்மி மாமாவை நிலா, நீ சின்ன பொண்ணு. கல்யாண விஷயத்தெல்லாம் பேசி முடிவு பண்ண நாங்க இருக்கோம். நீ இதுல தலையிடாத. எங்க நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. என்ன, இளங்கோ கிட்ட பேசாமலே முடிவு எடுத்துட்டேன்னு பாக்குறியா? இளங்கோ ஏன் வளப்பு. அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இருந்தாலும் நம்பிக்கையா சொல்றேன், அவன் நிச்சயமா என் முடிவை ஏத்துப்பான். நான் அப்படிதான் அவனை வளர்த்திருக்கேன். அம்மா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். வள்ளி, நான் சொன்னதுதான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அம்மா அப்பா ஏமா இப்படி பண்றாரு? நீங்க அவர்கிட்ட பேசுங்கம்மா. எப்படியாவது அவர் மனசை மாத்த முயற்சி பண்ணுங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. திடீர்னு அவர் இந்த மாதிரி பேசுவார்னு நானே எதிர்பார்க்கல. எனக்கே இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா ஒண்ணு, சக்தியோட விருப்பத்துக்கு மீறி எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க, சாப்பிடுங்க. மச்சான், மாத்திரை சாப்பிட்றனால ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? உடம்பு முன்னோட இப்போ எப்படி இருக்கு? என்னப்பா இது, மருந்து மாத்திரை எல்லாம் தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டா தானே பலன் தெரியும். இனிமே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சக்தி ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு வந்தாச்சு இல்ல, அந்த தெம்பே இவனை சீக்கிரத்துல குணமாக்கிடும். சார் கொரியர். இருமா. மாமா மாமா உடம்புக்கு முடியலன்னா நீங்க வேணா படுத்துக்கங்க. இல்லம்மா, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. திலீபனுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு. என்னப்பா, ஏதாவது சந்தோஷமான விஷயமா? அது திலீபனுக்கு வேலை கிடைச்சிருக்கிறதா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. கொடுங்க மாமா. மாமா இது சாதாரண கம்பெனி இல்ல, உலக அளவுல ரொம்ப பெரிய கம்பெனி. இந்த கம்பெனில வேலைக்கு சேரணுங்கிறது தான் திலீபன் மாமாவோட கனவு. இப்ப அந்த கனவு நிறைவேறிடுச்சு. இல்லம்மா, இதை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு ஒன்றும் சொல்லலையாம. அப்ளை பண்ணிருக்கேன்ப்பா, கிடைச்சா நல்லா இருக்கும் தானே சொன்னா. அது மாமா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் மறைக்கல. ஒருவேளை அவர் நினைச்ச கனவு பலிக்காம போயிடுச்சுன்னா அவரை விட நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனாலதான் அவர் உங்ககிட்ட சொல்லல. கனவு கினவுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய வேலையாமா? ஆமா மாமா, அவரு இப்படிதான் சொன்னாரு. என்ன மாமா, இந்த அப்ளிகேஷனுக்கான வேண்டுதல் ரொம்ப பலமா இருக்கு. இது வெறும் அப்ளிகேஷன் இல்ல சுசி, என் லைஃப், என் ஃபியூச்சர், என் கனவு எல்லாமே தான். ஓ, அவ்வளோ பெரிய வேலையா? நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. நான் இப்போ அப்ளை பண்ண போற கம்பெனி வேர்ல்ட் லெவல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல டாப் 10ல இருக்கிற கம்பெனி. இவங்களுக்கு எல்லா நாட்டிலுமே பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டா போதும், எல்லா செலவையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் கை நிறைய சம்பாதிக்கலாம் தெரியுமா? வேலை வேலைன்னு எங்க எல்லாரையும் மறந்துடுவீங்களா? அப்பெல்லாம் நான் மறந்துடுவேனா? நான் இந்த வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது அப்பாவுக்காக தான். அவர் இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். அப்போ உங்களுக்கு அப்பா பத்தி தான் கவனம், மத்தவங்க மேல இல்ல. ஏய், அப்பா கஷ்டப்படுறது யாருக்காக? எங்க 3 பேருக்காக தானே. நான் கை நிறைய சம்பாரிச்சு அக்காவையும் எல்லாவையும் செட்டில் பண்ணிட்டேன்னா நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பாவும் கஷ்டப்பட மாட்டார்ல. உங்களை பத்தி யோசிக்காம மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் சுத்தி சுத்தி உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? ஏய் பைத்தியம்,
நான் குடும்பம் சொன்னது உன்னையும் சேர்த்து தான். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வேலையிலேயே சேரணும்னு துடிச்சிருக்கான் திலீப்பன். நம்ம மேல எவ்வளோ பாசம் இருக்கா அவனுக்கு. அதெல்லாம் பழைய கதையாயிருச்சு. இப்போ தான் பிள்ளைங்களாம் உங்க கூட யாருமே இல்லையே. பணத்தை பார்த்தோன்னே பாசத்தை மறந்து போயிட்டாங்க. இல்லை மாமா, என் பிள்ளைங்க என்றைக்குமே பணத்துக்காக மாற மாட்டாங்க. பெத்தவங்க பாசம் அதான் போயிட்டாங்க. அதுக்காக என் மேலே பிரியம் இல்லைன்னு ஆயிடாது. நேரில் பார்த்துக்க முடியலனாலும் அவங்க மனசில் நானும் என் மனசில் அவங்களும் கடைசி வரைக்கும் இருப்போம். அதை மாற்றவே முடியாது மாமா. மாமா, இந்த அப்பாயின்மெண்ட் சுசி, இனிமேல் அது பிரயோஜனப்படாது. கிழிச்சு குப்பை தொட்டியில் போடு. ஏங்க இப்படி சொல்றீங்க? பிள்ளை நம்ம திலீப்பன் தான் இப்போ கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை ஆகிட்டான். இப்போ அமைதிக்கு இன்னொருத்தர் போய் கைக்கிட்டு நிற்கணும். தட்சிணாமூர்த்தியை ஏகப்பட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஏதாவது ஒன்றா பார்த்துக்கணும்னு சொல்ல மாட்டாரா? அதுக்காக தகவல் சொல்லலைன்னா தப்பாயிடும் மாமா. இந்த லெட்டர் அவன்கிட்ட சேர்த்துருவோம். வேலைக்கு சேரணுமா வேண்டாமாங்கிறது அவன் முடிவு பண்ணிட்டோம். உடம்பு சரியாயிடுச்சாமா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. கூட யாரும் வரலையா? யாரும் வரலம்மா. சரி, இந்த மாத்திரையை வந்து காலையில ஒரு தடவை போடுங்க. சரிங்கம்மா, மற்ற 2 மாத்திரையும் மத்தியானமும் ராத்திரியும் போட்டுக்கிறேம்மா. வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு போடுங்க. சரிங்கம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஏய், ஏன் என்னைய பாத்துட்டு இருக்க? மறுபடியும் எதுக்குடி வேலைக்கு வந்த? முன்ன உன் குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனா இப்பதான் அதுக்கு அவசியமே இல்லையே. கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதானே? மேரி, நான் என்னைக்குமே இது ஒரு வேலையா பார்த்ததில்ல. சம்பளத்தை விட இதுல கிடைக்கிற சந்தோஷமும் திருப்தியும் தான் எனக்கு பெருசா தோணுது. வாழ்க்கையில எவ்வளவு வசதி வந்தாலும் இந்த சேவையை மட்டும் விட்டுடக்கூடாதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. என் ஆசையும் அதான். நீ வேலையில கண்டினியூ பண்ண எனக்கும் சந்தோஷம்தான். அது சரி, புது இடத்துல 3 பேர் செட்டில் ஆயிட்டீங்களா? பெத்தவங்க உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? எப்படிலாம் உங்களை பாத்துக்கிறாங்க? நேத்து இதை பத்தி பேசுறதுக்கு நேரமே கிடைக்கல. இப்போ அது சொல்லு. அம்மாவை பத்தி பிரச்சனை இல்லை மேரி. எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா அவங்க புருஷன்தான் ரிமோட்ல சேனலை மாத்துற மாதிரி எங்க மனசை மாத்தணும்னு துடிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த வாழ்க்கைய ஒரே நிமிஷத்துல மறக்கணும்னு நினைச்சா எப்படி முடியும்? என்னடி, என்னதான் இருந்தாலும் அவரு உன் அப்பா. அவரை போய் உன் அம்மாவோட புருஷன் சொல்ற? அவரை அப்பான்னு கூப்பிடவே எனக்கு தோணல. எங்க அப்பாவை தவிர வேற யாரையும் அந்த ஸ்தானத்துல வச்சு என்னால பார்க்க முடியல. தன்னை பத்தி யோசிக்காம எங்களுக்காகவே தான் வாழ்க்கையை தியாகம் செஞ்சவர் அப்பா. ஆனா இவரு தன்னையே நம்பிட்டு இருக்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்காக எங்க மனசுல ஒரு பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்கோம். எந்த காலத்திலயும் யாராலையும் அதை நெருங்க முடியாது. மனுஷங்கன்னா பிளஸும் மைனஸும் இருக்கதான் செய்யும் சக்தி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஒட்டுமொத்தமா அவர் தப்பானவர்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கும் சில குறைகளை மட்டுமே வச்சு ஒரு மனுஷனை எடை போடக்கூடாதுன்னு தெரியும். ஆனா சில பேரை புரிஞ்சுக்க ரொம்ப நாள் பழகணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு இன்சிடென்ட் போதும். இப்பதான் அந்த வீட்டுக்கு நாங்க முறையா போனோம். அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? நாங்க வீட்டுக்கு போனதும் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. போய் மாத்திட்டு வாங்கன்னாரு. நாங்களும் மாத்திட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கினாரு. அதை எடுத்துட்டு வெளியே போய் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு. அப்புறம் உங்களுக்கு பேரெல்லாம் மாத்தணும்னு புதுசா பேரெல்லாம் வைக்கிறாரு. சிவனேசனை அடியோட மறந்துடணும்னு சொல்றாரு. எப்படி எங்களால முடியும்? இவ்ளோ கோவமும் வெறியும் இருக்கிற மனுஷனை நான் இப்பதான் பாக்குறேன். நல்ல மனசு உள்ளவங்களால இப்படி ஒரு காரியத்தை யோசிக்க கூட முடியாது. கரெக்டு தான் சக்தி. நீ சொல்றதை கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா உனக்கு கவலை இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. நிலாவும் திலீபனும் தான் அவர்கிட்ட மாட்டிட்டு தவிக்க போறாங்க. என்னையும் அவர் தப்பிக்க விடுற மாதிரி தெரியல. என்னடி சொல்ற? இளங்கோன்னு சொந்தக்காரன் ஒருத்தன் அவர் கூடவே இருக்கான். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடி சொல்ற? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. நீ லக்ஷ்மியை விரும்புறது அவருக்கு தெரியும் தானே? உன் கல்யாண ரிசப்ஷனுக்கு கூட அவர் வந்திருந்தாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, நீ சொல்ல வேண்டியது தானே? அப்படி சொல்றதை ஏத்துக்கிறவரா இருந்தா நான் பேசியிருக்க மாட்டேனா?
எல்லா விஷயத்தையும் முரட்டுத்தனமா அப்ரோச் பண்றது, தான் நினைச்சதுதான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போறது. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? அதுக்காக அவர் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லடி, இது விஷயமா நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாது. அப்பா, அத்தை, லக்ஷ்மி எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல லக்ஷ்மியும் அப்பாவையும் நான் மீட் பண்ணி பேசலான் இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். வெரி குட் மார்னிங் டாக்டர். இவர் டாக்டர் ஹரிஷ், நம்ம ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இவங்க சக்தி, இவங்க மேரி. தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டர்ஸ். ஓ ஹலோ சிஸ்டர்ஸ். ஹலோ டாக்டர். யூ கேரி ஆன் ஒர்க்மா, வி ஆர் ஆன் ரவுண்ட். ஓகே டாக்டர். வாங்க போலாம். ஓகே சார். மேரி, நான் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு கூட்டீஸ்வரர்கிட்ட இருந்து பணம் அடிக்கணும்னா நாம அவனுக்கு சம்மதி ஆகணும்னு அவசியம் இல்லை. அவன் கூட சம்மதம் வச்சுட்டாலே போதும். நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதனால தான் நான் குருவாகவும் நீ சிஷ்யனாகவும் இருக்கும்.